வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பைகாயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 7% கிட்ட டவுன் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட $1 போகுது. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே டவுன் ஆகியிருந்தது. இப்போ ஓரளவு ரிக்கவர் ஆகியிருந்தது. மறுபடியும் கொஞ்சம் டவுனில் போய் கொண்டிருக்கு. ஆனால் மற்ற கோயினெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு ஸ்டேபிள் நிலையில் இருக்குது. டவுனில் போய் கொண்டிருந்த கிரிப்டோ மார்க்கெட் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது ஓரளவு. அதாவது அப்பும் இல்லை டவுனும் இல்லைன்ற மாதிரி ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கு. விரைவில் நல்ல நியூஸ் வந்தால் அப்டேட்டுகள் இருந்தால் மார்க்கெட்டு ஏறும்னு எதிர்பார்க்கப்படுது. அதை விட மிக முக்கியம், அதாவது ஓல்ட் காயின் சீசன் வந்து உண்மையாக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பட் இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக அப்டேட்டுகளும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஸோ இது சம்மந்தமாக மேலதிக விவரங்களை பார்ப்போம். பைகாயின் அப்டேட்டுகள் சிலதையும் பார்ப்போம். பைகாயின் மிஸ் பண்ணாக்கள் அல்லது பைகாயினை விட்டு வேறு செய்கிறதுக்கான சில மைனிங் ஆப்புகளோட டீட்டெயிலும் சொல்கிறேன். அதிலையும் செய்யக்கூடியதாக செய்யுங்க. அதுக்கு மேலே எமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எமது டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்டெல்லாம் பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வீடியோ போட்டு அதில் 70% சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் தான் பார்க்குறீங்க. 30% தான் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த வர்ற வியூஸு அதுகளை பொறுத்த வரைக்கும் அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கிரிப்டோ சம்மந்தமான நியூஸுகள், உங்களுக்கு ஃப்ரீ ஏர்னிங் சைடுகள், இது சம்மந்தமாகலாம் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், முதல்ல இப்போ வீடியோவுக்கு வருவோம். இதில் வந்து பைட ப்ரைஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதை விட நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏஎஃப்பி பொட்டுண்டு. ஸோ அந்த பொட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ட்ரேடிங் ஹெச்மோட்டில் லொஸ்ட் ஆகாத மாதிரி செய்யலாம். மந்த்துக்கு 10% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ஏஎஃப்பி பொட் சம்மந்தமான டீட்டெயில் வேணுமென்றார்கள் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஏஎஃப்பி பொட்டுண்டு அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் தருவார். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. கட்டாயம் அதில் பற்றி அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு விஷயம், ஸ்பாட் ட்ரேடிங்னு நிறைய போட்டுகள் இருக்குது. நானும் சில போட்டுகளை செஞ்சுருக்கேன். பட் ஸ்பாட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறினா மட்டும்தான் எங்களுக்கு ப்ராஃபிட். இறங்கினா அது எப்போ ஏறுமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு கோயினில் நாங்கள் இப்போ பைகாயினே வச்சுக்கொள்ளுங்க. பைகாயின் வந்து 2.9 வரைக்கும் போச்சுது. சரியா, உதாரணத்துக்கு நான் ஒரு 2.5 பை ஆர்டர் போட்டிருக்கேன். சரியா, அது கொஞ்சம் கூடினோடனே விற்கலாமன்ட்டு போட்டிருந்தேன்னா நான் அது வந்து இறங்கி இப்போ கடைசியாக 1க்கு வந்திருக்கு. இப்போ 2.5 திருப்பி 2.5 ஓவர்டேக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதில் ப்ராஃபிட். இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும். எனக்கு எந்த அமௌண்ட்டும் வந்து லொஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது. ஆனால் ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணுமெண்டா இந்த $50, $100, $250 வச்செல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வராது. அதில் உண்மையாக நீங்கள் பெரிய அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற லெவல் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் கொடுப்போம். ஸ்பாட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கு கொடுக்கக்குள்ள அதில் வந்து லொஸ்ட் ஆகிடுச்சேன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்குள்ளே எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொட்டை யூஸ் பண்ணி ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிறார்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க. நிறைய பேர் லொஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யுங்க. அதுவும் 2 சைட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யுங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிறது மிக ரிஸ்க்கான விஷயம். நீங்கள் படித்து செஞ்சாலும் அதில் லொஸ்ட் இருக்கும். அதனால் பொட்டை யூஸ் பண்ணி செய்யுங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த ஏஎஃப்பி பொட்டுன்ற யூஸ் பண்ணி பாருங்கண்டு. ஃபஸ்ட்டு அதில் நாலேஜை வளர்த்துக்கொள்ளுங்க. அது சம்மந்தமான ஃப்ரீயாக வீடியோஸ் அது எல்லாம் இருக்குது. வேணுமென்றார்கள் ஏஎஃப்பி பொட்டுண்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது சம்மந்தமான டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன். ரைட், அடுத்தது இந்த பையை விட அடிஷனலாக இந்த பொன்டெக்ஸ் மைனிங் என்ற ஒரு மைனிங் இருக்குது. பிநெட் மைனிங் இருக்குது. அடுத்தது சிட்ரா செயின். இதை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ரூபி என்ற ஒரு மைனிங் இருக்குது. ஸோ இதே மாதிரி கேட் மைனிங் என்று இருக்குது. இப்படி நிறைய மைனிங் சைடுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பை மாதிரி மைனிங் செஞ்சு கொள்ளலாம். இதில் வந்து மிக முக்கியம் இந்த பி நெட்வொர்க், பொன்டெக்ஸ், இதுகள், அடுத்து இந்த சிட்ரா செயின், இதுகளெல்லாம் வந்து நீண்ட காலமாக ரன் ஆகி கொண்டு வருது. இதுகளோட லிங்க் வேணுமென்றார்கள், டீட்டெயில் வேணுமென்றார்கள் நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மைனிங் ஆப்போட டீட்டெயில்கள் சென்ட் பண்ணுறேன். பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மைன் பண்ணுங்கள். மைனிங் வந்து மிஸ் பண்ண வேணாம்.
ஏனெண்டா இது ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கு வழி இருக்குது. இதில் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுடைய அப்டேட்டுகள் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளுங்கள். இதில் உங்களுடைய ஃபேஸ்புக் வெரிஃபை பண்ணுங்கள், இமெயிலை வெரிஃபை பண்ணுங்கள், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் டிக் வாங்கிக்கொள்ளுங்க, பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை விட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனையும் செஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக உங்களுடைய பை வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற வளமான எதிர்காலம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து இந்த மெயின் நெட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த அன்வெரிஃபைட் பேலன்ஸ் வந்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்குரியது. ஸோ அது நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபபிளுக்கு மாற்றி அப்புறம் மைக்ரேஷனுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண வைங்க. அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து இந்த கேஒய்சி பிரச்சனை இருக்கிறார்கள், இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் போர்ட்டல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணலாம். இதில் வந்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வாசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். இதில் நீங்கள் மெயினாக வந்து இமெயில் சப்போர்ட் அதுகள் செய்கிறது, மற்றது கம்யூனிட்டி பிரச்சனை இதுகளை கூட செஞ்சு கொள்ளலாம். அல்லது கூகுளில் போயிட்டு பை நெட்வொர்க் ஹெல்ப் பண்ணடிங்க, அடிச்சிங்கன்னா இந்த இப்படி வரும். இதில் வந்து கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்கள் இதில் பார்க்கலாம். இதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இந்த ட்ரான்ஸ்லேஷனை கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியே கீழே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இமெயில் சப்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அல்லது கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ளே இதில் கீழே எடுத்தீங்கன்னா இதில் சர்ச்சிங்கில் ஹெல்ப் இமெயில் சப்போர்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு அதில் வரும். அதுக்குள்ளால் உங்களுடைய மெசேஜ்கள் அனுப்பலாம். அடுத்தது வந்து இவங்களோட வெப்சைட் டீட்டெயில்கள், ட்விட்டர் டீட்டெயில், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஒஃபிஷியலான அவங்களோட டீட்டெயில்களை இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நார்மலாக எங்களுக்கு எல்லோரும் ஐஃபோன் ப்ளே ஸ்டோரில், அதாவது நாங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க ப்ளே ஸ்டோரில் போய் எடுப்போம், ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஐ ஸ்டோரில் போய் எடுப்போம். இதில் வந்து ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.2 கொடுத்துருக்காங்க. இதில் கீழே ரிவ்யூஸ்களும் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளலாம். பழைய ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து இந்த இவங்களோட அப்டேட் டீட்டெயில் எல்லாமே இதில் பார்க்கலாம். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் இப்போ மைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இல்லை சில அப்டேட்டான இதில் வந்து இருக்கிறது உங்களுடைய பேலன்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். இந்த நீங்கள் மைனிங் டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட மைனிங் டைம் எண்ட் ஆகிற டைம் வந்து இதில் ஓடிக்கொண்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் எண்ட் ஆகிறது. அதுக்கு திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட மைனிங் பவர் ரேட் காட்டும் பாருங்கள், இந்த இருக்குது க்ரீன் கலரில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த இதுக்கு போகலாம். உங்களோட டைம் எப்போ முடியுமென்றது பேசிக்கான விஷயங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். மற்றது இதில் வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போடுற டீட்டெயில் தான் இதில் வந்திருக்கு. இது வந்து 2 விஷயமும் மிக முக்கியம். பை டொமைன் டீட்டெயில், மற்றது உங்களோட செல்லர், நீங்கள் வெண்டர் ஒரு பொருளை விற்கிறார்கள், உங்களோட இதுகளை ஜாயின் பண்ணுறது பையில், அது சம்மந்தமான டீட்டெயில் பார்க்கலாம். பை ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முதல் இதில் கீழே எடுத்திங்கன்னா இந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். இதில் வந்து இந்த பை சம்மந்தமான பிஸ்னஸோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதில் ஹோம் பேஜில் காட்டும். ஸோ பை ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்குது மைனிங் நார்மலாக செய்கிற இது வாலெட். ஓகே, இது எங்களோட கேஒய்சி டீட்டெயில் பார்க்குற இந்த இருக்குது. இதில் எங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். இதில் இப்போ டொமைன்ன்ற விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் சம்மந்தமான டீட்டெயிலெல்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த முதலாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டுகள் மாதிரி இதில் நிறைய போஸ்ட்டுகள் பார்க்கலாம். இதில் நியூன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம்னா நியூ போஸ்ட்டுகள் டீட்டெயில் இதை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாலோவிங்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறார்கள். இப்போ இதில் போயிட்டு நாங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த மெம்பரை போய் ஃபாலோ பண்ணலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் ஃபாலோ பண்ணி கொண்டோம்னா பாருங்கள் மேலே இருக்குது ஃபாலோவிங்கு. அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் டீட்டெயில் எல்லாம் நாங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் ஒரு ஷாப் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளால யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் உண்டு. மற்ற இதில் டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த பை நெட்வொர்க் டெவலப் டீட்டெயில் இதில் பார்க்கலாம். இதில் ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த பிளாக் செயின்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து இந்த டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை, அடுத்தது கரண்ட் சப்ளை, இப்போ எவ்வளவு மைக்ரேஷன் முடிஞ்சிருக்கு என்ற டீட்டெயில் நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து கீழே ட்ரான்சாக்ஷன், கடைசியாக நடந்த ட்ரான்சாக்ஷன்,
எவ்வளோன்ற டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம். இந்த பிளாக் செயின் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ கடைசியாக நடந்த டீட்டெயில் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பை அப்டேட். உண்மையாக பையில ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இது நாங்கள் எவ்வளோத்துக்கு விற்கிறோமோ அவ்வளோத்துக்கு இதில் எங்களுக்கு நட்டம் தான் முக்கியம். லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். வாங்க விருப்பமானாக்கள் $100 சரி வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. பையில் பெரிய ப்ரைஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.